அஸ்ஸலாமு அலைக்கும். டீ கேக் பண்ணலாம் வாங்க. டீ கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. ஒயிட் கலரில் வரணும். ஒயிட் கலரில் வந்தோடனே மைதா மாவில் நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டு சலிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் 40 ml ஆயில் எடுத்து ஆயில் விட்டதுக்கப்புறம் நான் எசன்ஸ் 3 எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸு, மில்க் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு. அப்போ தான் எக்கோட ஸ்மெல்லு இருக்காது. நான் இதில் கேக் ஜெல்லி யூஸ் பண்ணல. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே சூப்பர் சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 80 இன்ச் டின்னில் மாற்றிட்டு 180 செல்சியஸுக்கு 30 மினிட்ஸ் வச்சேன். வேவில் 40 மினிட்ஸில் வெந்துடுச்சு. அது மாதிரி வச்சு எடுத்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் ஒன்றும் சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். நான் இதை பீஸ் போடும் போது பாருங்களேன், கையை அப்படியே அந்த நைஃபை வைக்கும் போது அப்படியே சாஃப்டாக இறங்கும். அந்தளவு சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு பீஸ் போடும் போதுமே நல்லா பாருங்கள், அந்த சாஃப்டாக இறங்கும். நான் அழுத்தவும் இல்லை, ப்ரெஷர் கொடுக்கவும் இல்லை. அந்த நைஃப் அப்படியே சாஃப்டாக இறங்குனுச்சு. அந்தளவுக்கு சாஃப்டாகவும் நல்லாவுமே இருந்துச்சு. சில பேர் கேக் ஜெல் வேணாம் அப்படிங்கிறாங்க. கேக் ஜெல் வேணான்னா கேக் ஜெல் வச்சுனா நான் செஞ்சு தரதும் இல்லை. உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கேக் ஜெல் தேவையே இல்லை. இதே நம்ம வெளியில் அனுப்பி விடணும், பார்சல் போட்டு விடணும் அப்படின்ட்டா ஒரு 2 days ஆகிடுச்சி அப்படின்ட்டா அந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கும் போது கேக் ஜெல் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுவள்கிட்ட கேட்டுப்பேன், கேக் ஜெல் யூஸ் பண்ணுமா வேணாமான்ட்டு. கேக் ஜெல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டா கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை வேணாம் அப்படின்ட்டா நம்ம பசங்களுக்கு இதுகளுக்கு 1 நாள் 2 நாளில் சாப்பிட்டுடுவோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி டைப்லேயே பண்ணால் போதும்.